ஒரு கிராமத்துல பாலின்னு பேர் கொண்ட ஒரு இளைஞன் தன்னோட வயசான அப்பா பீமா கூட வாழ்ந்து வந்தாரு. பாலிக்கு சின்ன வயசுல இருந்தே பயில்வான் ஆகணும்னு ரொம்பவே ஆசை இருந்தது. ஆனா அவருடைய அப்பா பீமா தன்னோட பையன் பாலி ஒரு பயில்வானா ஆகணும்ன்றதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. ஒரு நாள் ரொம்ப நொந்து போய் பாலி தன்னோட அப்பா கிட்ட சொன்னாரு, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைப்பா. நான் பயில்வான் ஆகிறதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனை தான்ப்பா, உனக்கு இப்போ இருக்கிற உலகத்தை பற்றி தெரியலை. பயில்வான் ஆகிறதுனால உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லதே கிடையாது. அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, உன்னோட மனசை நீ வேற ஏதாவது வேலையில செலுத்து, இல்லைன்னா நீ ஏதாவது வியாபாரம் பண்ணு. அப்போதான் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்கப்பா, என்னோட மனசை வேற எந்த வேலையிலயும் வைக்க முடியாது, அப்புறம் வியாபாரத்திலயும் வைக்க முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து பயில்வான் ஆகணுங்கிறது தானே ஆசை. அப்புறம் இந்த ஆசை என்னோட ஆர்வத்தால கிடைச்சது. நீங்களும் உங்களோட சின்ன வயசுல ஒரு நல்ல பயில்வானா தானே இருந்தீங்க. அது உண்மைதான். நான் என்னோட சின்ன வயசுல நம்ம கிராமத்தோட ஒரு பெரிய பயில்வானா இருந்தேன். என்னை யாராலையும் போட்டியில தோக்கடிக்கவே முடியாது. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? ஏழ்மை, ஏமாற்றம். அட, இன்னைக்கு என்னால என்னோட சொந்த காலில் நடக்க முடியலையே. நான் உன்னை இந்த மாதிரி மோசமான வாழ்க்கையில இருந்து காப்பாத்த நினைக்கிறேன் பாலி. அப்பா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் நம்ம கிராமத்துல உங்களை மாதிரி பழைய பயில்வானுங்களை பார்த்துருக்கேன். அவங்க பசங்களுக்கு போட்டியில கலந்துக்க பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா நீங்க தான் முதல் அப்பாவா இருக்கிறீங்க. உங்களோட பையன் ஒரு போட்டியில கலந்துக்கிறத தடை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நானே உன்னை தடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதை நீ ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்ப்பா? அப்புறம் உண்மை என்னன்னா அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. அப்பா, பாலம்பூர் கிராமத்துல ஜுக்கன் பயில்வானோட பையன் காளியா மைதானத்துல இறங்கி போட்டி போடுறதுக்காக நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கான். அப்புறம் கடைசி 3 நாளா எந்த ஒரு பயில்வானும் காளியாவை குஸ்தியில தோக்கடிக்க முடியல. அப்பா, நேத்து நான் அவன் கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னைக்கு அவன் கூட மைதானத்துல குஸ்தி போட தான் போறேன். என்ன, பாலம்பூர் கிராமத்தோட ஜுக்கனோட பையனும் பயில்வான் ஆயிட்டானா? நான் சொல்றது கேளு பாலி, இப்பவும் நேரம் இருக்கு, போகாத. பீமா சொன்னதை கேட்காம பாலி தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி போனாரு. பீமா பாலிய எவ்வளவோ தடுத்து பார்த்தாரு. ஆனா பாலி பீமா சொல்றது எதையுமே கேட்கல. பீமா ஒரு ஊனமுற்ற ஆளு. ஆனா அவரு தன்னோட வயசுல பீமாவும் ஒரு பயில்வானா தான் இருந்தாரு. அப்ப அவருடைய கால்கள் நல்லா தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துல பாலி மைதானத்துக்கு போயிட்டான். அந்த மைதானத்துல நிறைய பேர் பாலிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்தோட தலைவர் பாலிய பார்த்து என்ன சொன்னாருன்னா, நாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் பாலி. நாங்க என்ன நினைச்சோன்னா நீ வரமாட்டேன்னு நினைச்சோம். நீங்க எதுக்காக அப்படி நினைச்சீங்க தலைவரே? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், உன்னோட அப்பா பீமா உன்னை மைதானத்துக்கு அனுப்ப ஒத்துக்க மாட்டாரு. நாங்க என்ன நினைச்சோன்னா, ஒருவேளை இன்னைக்கு நீ அவர் சொல்றதை கேட்டுட்டியோ என்னவோன்னு நினைச்சிட்டோம். என்னால எப்பவும் எங்க அப்பா சொல்ற பேச்ச மீறவே முடியாது தலைவரே. ஆனா இன்னைக்கு விஷயம் நம்ம கிராமத்தோட பேரோடது. அதுக்கப்புறமா என்னோட மரியாதையும் இதுல அடங்கி இருக்கு. நாங்க உங்ககிட்ட இதை தான் எதிர்பார்த்தோம் பாலி. காளியாவும் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். காளியாக்கு நீ யாருன்னு காட்டு. தலைவர் சொன்னதை கேட்டுட்டு காளியா பாலிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் சண்டை போட ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இப்பதான் முதல் தடவை களத்துல இறங்கி சண்டை போடுறியா? உன்கிட்ட இப்பவும் நேரம் இருக்கு. ஒழுங்கு மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். மன்னிப்பு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீயே கேட்ப காளியா. அப்புறம் உனக்கே புரியும், இந்த பாலிய போட்டிக்கு கூப்பிட்டது தப்புன்னு உனக்கு புரியும். நான் உன்னோட நல்லதுக்காக தானே உனக்கு புரிய வைக்க பார்த்தேன். எப்படியோ உன் விருப்பம். காளியாவுக்கும் பாலிக்கும் குஸ்தி நடந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காளியாவோட திமிரு சுக்கு நூறா போயிடுச்சு. பாலி காளியாவை 2 நிமிஷத்துல தோக்கடிச்சிட்டாரு. காளியா ரொம்ப மோசமா தோல்வி அடைஞ்சாரு. தோல்வியானதுக்கு அப்புறம் காளியா ரொம்ப கோவப்பட்டு பாலிய பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு முதல் தடவையா நான் தோத்திருக்கேன். என்னால என்னோட தோல்வியை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொறுத்துக்கவே முடியாது. என்னால என்னோட தோல்வியை ஒத்துக்க முடியாதது காரணம், என்ன தோக்கடிக்க இந்த உலகத்துல ஒருத்தன் இருக்கான்றதை ஏத்துக்க முடியல. உனக்கு தான் இவன் பார்க்க பலவீனமா தெரியறான் காளியா. ஆனா இவனோட உடம்புல எங்க கிராமத்தோட பயில்வான் பீமாவோட ரத்தம் தானே ஓடுது. நீங்க அந்த பீமாவை பத்தி தான் பேசுறீங்களா? அவரு நடந்து போக கூட ஒரு கைத்தடி உதவி தேவைப்படும்ல. அவர் சொந்த காலில் நடந்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட அவரால் குடிக்க முடியாது. நீ ரொம்பவே ஓவரா பேசுற காளியா. ஒரு விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. எங்க அப்பாவுக்கு எதிராக நீ பேசுற ஒரு வார்த்தையை என்னால கேட்க முடியாது. போக விடு பாலி. காளியா தோத்து போயிட்டான். அவனோட தோல்வியை அவனால ஏத்துக்கவே முடியல.
அவன் உன்னை உசுப்பேத்துறான். தேவையில்லாம அதுல மாட்டிக்காத. அவன் என்ன யோசிக்கிறானா, நீ கோவப்பட்டு அவனை அடிக்கணும்னு தான் நினைக்கிறான். அப்புறம் இந்த மைதானத்துல நடக்கிற சண்டை 2 கிராமத்து சண்டையா மாறி போயிடும். இப்படி சொல்லிட்டு கிராமத்தோட தலைவர் பாலிய வெற்றியாளன்னு அறிவிச்சாரு. பாலி ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. பாலி வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பாலி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு பீமா அவர்கிட்ட எதுவும் பேசல. பீமா கண்ணை மூடிக்கிட்டு எதுவும் பேசாம தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. இங்க காளியா தோல்வி அடைஞ்சு போய் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தன்னோட அப்பா ஜுக்கன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தாரு. நான் 30 வருஷமா மைதானத்துல பெரிய பெரிய பயில்வானுங்க கூட சண்டை போட்டிருக்கேன். இப்ப வரைக்கும் என்னை யாரும் தோக்கடிச்சதே இல்ல. நான் உனக்கு மைதானத்துல சண்டை போடுற ஒரு வித்தையும் தெளிவா கத்து கொடுத்தேன். ஆனா நீ ஒரு பலவீனமானவன் கிட்ட தோத்துட்ட. என்னோட பேரையே அசிங்கப்படுத்திட்ட. அது உண்மைதான்ப்பா, ஒரு பலவீனமானவன் கிட்ட தோத்துட்டேன். ஆனா அந்த பலவீனமானவன் சாதாரண ஆள் கிடையாது. அந்த கிராமத்துக்கு பேரு வாங்கி கொடுத்த அந்த பழைய பயில்வான் பீமாவோட பையன். நீ எதுக்காக என்கிட்ட முதல்லயே சொல்லல? நீ பீமாவோட பையன் கூட தான் சண்டை போட போறேன்னு சொல்லல. அப்படின்னா பீமா அவன மாதிரியே அவனோட பையனுக்கும் குஸ்தியை கத்து கொடுத்துருக்கானா? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்குதுப்பா. அவனோட அப்பா அவன் குஸ்தி போடுறத கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாலிக்கு இந்த குஸ்தி பழக்கம் அவனோட ஆசையால வந்துச்சான். நீ கவலைப்படாதப்பா. 3 நாளைக்கு அப்புறம் என்னோட மைதானத்துல இருக்கிற பயில்வான் அந்த பாலிய போட்டிக்கு கூப்பிட்டுருக்கான். உங்களுக்கு பாலியோட திறமையை பத்தி கொஞ்சமும் தெரியலப்பா. அவனை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். உனக்கு இப்பவும் பயில்வானுங்களோட திறமையை பத்தி எதுவும் தெரியவே இல்லை. உன்னோட அப்பா இந்த கிராமத்துல மைதானம் வச்சு நடத்துறேன்னு மறந்துடாத. அப்புறம் என்னோட மைதானத்தோட பேரு நிறைய இடங்கள்ல ஃபேமஸா இருக்கு. அந்த விஷயம் உனக்கு தெரியாதா என்ன? 3 நாளைக்கு அப்புறமா ஜுக்கன் ஒரு பயில்வானை கூட்டிக்கிட்டு பாலியோட கிராமத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே தலைவர்கிட்ட சொன்னாரு, உன்னோட கிராமத்துல இருக்கிற ஒரு பலவீனமான இளைஞன் என்னோட பையனையே குஸ்தியில தோக்கடிச்சு காட்டிட்டானா? நீ என்னதான் சொல்ல வர? நேரடியா சொல்லு. என்னோட பயில்வான் பாலி கூட போட்டி போட ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே பாலி திறமசாலியானவனா? அப்போ இப்பவே அவன் வந்து என்னோட பயில்வான் கூட குஸ்தி போடட்டும். இல்லனா புடவையை கட்டிக்கிட்டு அவனோட வீட்லயே இருக்க சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு ஜுக்கன் பயில்வானை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. தலைவர் உடனே பாலிய போய் பார்க்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. சரி தலைவரே, நான் இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு மைதானத்துக்கு வந்துடுறேன். தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனா பாலிக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது தலைவரும் அவரும் பேசினது பீமா கதவு ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு. பாலி மதியம் போறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் பீமா வந்து பாலி கிட்ட சொன்னாரு, இது ஜுக்கனோட தந்திரம் பாலி. நீ அவனோட தந்திரத்துல மாட்டிக்காத. அந்த பயில்வான் உன் கூட போட்டி போடுறது கிடையாது. உன்னை பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்கான். எனக்கு ஜுக்கனை பல வருஷங்களாவே தெரியும். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான்ப்பா நினைச்சேன். ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. என்னோட இந்த 2 காலையும் பாக்குறல்ல, அது ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு. ஜுக்கனுக்கு எந்த மைதானத்துல இருந்து மாசத்துக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வந்துகிட்டு இருக்கோ அந்த மைதானம் என்னோடது. என்ன, நீங்க எதுக்காக இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த மைதானம் உங்களோடதுன்னா நீங்க எதுக்காக அந்த கிராமத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க? பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட அப்பா தான் அந்த மைதானத்துக்கு முதலாளியா இருந்தாரு. அதுக்கப்புறமா நான் தான் அந்த மைதானத்தோட முதலாளியானேன். அப்புறம் இந்த ஜுக்கன் தான் ரொம்பவே தந்திரமா என்கிட்ட பிளான் பண்ணிட்டான். நான் குஸ்தி விளையாடுறதுக்காக அந்த மைதானத்தை பந்தயமா வச்சேன். அவன் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டான். ஒருவேளை அவன் என்ன தோக்கடிச்சான்னா அந்த மொத்த மைதானமும் அவனுக்கு சொந்தமாயிடும். நான் அப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். அவனோட தந்திரத்தை என்னால புரிஞ்சிக்க முடியல. ஜுக்கன் என்னோட கண்ணுல தந்திரமா மிளகா பொடியை தூவி என்னை கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க விடாம பண்ணிட்டான். அப்புறம் அவன் ரொம்பவே பயங்கரமா என்னோட 2 கால்களையும் உடைச்சிட்டான். என்னோட எல்லா சொத்துக்களையும் அவன் பறிச்சிட்டான். நான் அப்புறம் தெருவுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் உன்னையும் உன்னோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். உன்னோட அம்மாவால இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. அப்புறம் கொஞ்ச வருஷம் கழிச்சு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. உங்களை விட்டு போன அந்த மரியாதையை நான் திரும்பவும் கண்டிப்பா கொண்டு வருவேன்ப்பா. இப்படி சொல்லிட்டு பாலி ரொம்ப வேகத்தோட தன்னோட வீட்டை விட்டு போனாரு. குஸ்தி போடுற இடத்துக்கு போயிட்டாரு. பாலிய பார்த்துட்டு ஜுகன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை என்னோட இந்த பயில்வான் உன்னை இந்த மைதானத்துல தோக்கடிச்சான்னா அப்புறம் உன்னோட வீடு எனக்கு சொந்தமாயிடும். அட நீ என்னப்பா இப்படி பேசுற? இதெல்லாம் என்ன பந்தயம்? உன்னோட இந்த பந்தயத்தை எங்களால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு சம்மதம். பாலி, முட்டாள்தனமா முடிவு பண்ணாத.
இன்னைக்கு என்னோட அப்பா என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால எதையும் யோசிக்க முடியாது. நீங்க அமைதியா இருங்க தலைவரே. நான் இந்த பயில்வானை தோக்கடிச்சே காட்டுவேன். கொஞ்ச நேரத்துல பயில்வானுக்கும் பாலிக்கும் நடுவுல குஸ்தி ஏற்பட்டது. ஆனா அந்த பயில்வான் ரொம்பவே தந்திரத்தனமா அப்புறம் அவர் தன்னோட முழு பலத்தோட பாலியோட ஒரு காலை உடைச்சிட்டாரு. பாலி ரொம்ப மோசமா தோத்து போயிட்டாரு. ஜுக்கன் பாலி அப்புறம் பீமாவை அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. பாலி தன்னோட ஒரு கால்ல நொண்டிக்கிட்டே தன்னோட அப்பாவை கூட்டிக்கிட்டு காட்டு பக்கமா போயிட்டாரு. எனக்கு பயங்கரமா தாகமா இருக்குப்பா. இருங்கப்பா, நான் இப்பவே உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். பாலி பீமாவுக்கு தண்ணி குடுக்கறதுக்கு தான் இருந்தாரு. அப்பதான் ரொம்ப வயசான ஒரு ஆளு பாலி கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, எனக்கும் தண்ணி கொடுப்பா, எனக்கும் ரொம்ப பயங்கரமா தாகமா இருக்கு. பாலி அந்த வயசானவரை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாரு. பாலி அந்த தண்ணீரை அந்த வயசான மனுஷருக்கு கொடுத்தாரு. தண்ணிய குடிச்சிட்டு அந்த வயசான மனுஷர் சொன்னாரு, நீ உன்னோட அப்பாவுக்கு ஏன்பா தண்ணி கொடுக்கவே இல்ல? என்னோட அப்பாவால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாகத்தை பொறுத்துக்க முடியும் ஐயா. ஆனா நீங்க ரொம்ப வயசானவரு, அதனாலதான் நான் உங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுத்தேன். பாலி இவ்வளவுதான் சொன்னாரு. ஆனா திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த வயசான மனிதரோட உருவம் அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் அவரு ரொம்ப பெரிய ஒரு பயில்வானா மாறிட்டாரு. பாலியும் பீமாவும் ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த பயில்வானை பார்த்தாங்க. யார் நீங்க? நான் ஒரு மாய பயில்வான். நான் மாய உலகத்துல இருந்து வந்திருக்கேன். நான் உங்களுக்கு பரீட்சை வைக்கணும்னு நினைச்சேன். அந்த பரீட்சையில நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஜுக்கன் உங்க 2 பேருக்கும் என்ன பண்ணான்றது எனக்கு தெரியும். அவன் செஞ்ச அந்த வேலையால எங்களோட மாய பயில்வான் உலகத்தோட பேரு மொத்தமா கெட்டு போச்சு. இப்போ அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்படி சொல்லிட்டு அந்த பயில்வான் தன்னோட கைய முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாலியும் பீமாவும் நல்லபடியா மாறிட்டாங்க. இது மாய மைதான ரெஸ்டாரண்ட். இங்க நீங்க பயில்வானுங்களோட சேர்ந்து குஸ்தி ஆடுறதோட சேர்த்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டையும் நடத்த முடியும். ஆனா நீங்க எங்களுக்காக இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? ஏன்னா நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. எங்க மாய பயில்வான் உலகத்துல உதவி பண்றவங்களுக்கு நாங்க ரொம்பவே அதிகமா மரியாதை கொடுப்போம். இது என்னோட சைடுல இருந்து உங்களுக்கு என்னோட சின்ன உதவிதான். இத சொல்லிட்டு அந்த மாய பயில்வான் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு. பாலியும் பீமாவும் கூட அந்த மாய ரெஸ்டாரண்ட்ல தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாய குஸ்தி ரெஸ்டாரண்ட் கொஞ்ச நாள்லயே ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அப்புறம் இந்த விஷயம் ஜுகனோட காதுக்கு போனதுமே அவரு கோவத்துல ரொம்பவே கொதிச்சு போயிட்டாரு. அப்புறம் அவரு தன்னோட பையன் காளியா கிட்ட சொன்னாரு, எனக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது. அவங்க 2 பேருக்கும் எப்படி அந்த அற்புதம் நடந்துச்சு? சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ நான் அந்த பீமா கிட்ட இருந்து அந்த மாயா ரெஸ்டாரண்ட்டையும் பறிச்சிடுவேன். இப்படி சொல்லிட்டு ஜுகன் காளியாவை கூட்டிக்கிட்டு அந்த மாய குஸ்தி போடுற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க குஸ்தி சண்டை போடுறதுக்கு பீமா பாலிய வற்புறுத்தினாங்க. குஸ்தி கண்டிப்பா நடக்கும் ஜுகன். ஆனா இந்த மாய ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள உனக்கு இந்த கண்டிஷன் ஓகேனா எங்களுக்கு சொல்லு. எனக்கு இந்த கண்டிஷன் ஓகே தான். பீமா அப்புறம் ஜுகன், பாலி அப்புறம் காளியா கூட குஸ்தி நடந்தது. ஜுகன் அப்புறம் காளியா ரொம்பவே தந்திரத்தனமா மிளகாத்தூளை அவங்க 2 பேரோட கண்ணில் போடுறதுக்கு முயற்சி பண்ண போது அப்பதான் அந்த மிளகாத்தூள் போட முயற்சி பண்ணவங்க கண்ணிலேயே போயிடுச்சு. பீமாவும் பாலியும் ரொம்ப வேகத்தோட ஜுகன் அப்புறம் காளியாவோட காலை உடைச்சிட்டாங்க. பீமா ஜுகனை பார்த்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த தடவையும் எங்களை ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன்னு. அதனால தான் நான் உன்னை இந்த மாய மைதானத்துக்குள்ள சண்டை போட சொல்லி கூப்பிட்டேன். ஏன்னா இந்த மாய மைதானத்துல அற்புதம் இருக்கு. இங்க யாராவது மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த துரோகம் மறுபடியும் அவங்களுக்கே வந்து சேர்ற மாதிரி மாயம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஊனத்தோட அவங்க வாழ்க்கைய கடந்துகிட்டு இருக்காங்க. பீமாவும் பாலியும் சேர்ந்து இன்னைக்கும் அந்த மாய குஸ்தி ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு வராங்க.